அசிசியின் புனித கிளாரா இவர் ஒரு இத்தாலிய புனிதை. அசிசியின் புனித கிளாரா இவர் ஒரு இத்தாலிய புனிதை. இறை பற்றாளர்களுக்கு பல வெற்றியை தரும் இவரின் சரிதை. அசிசியின் புனித கிளாரா இவர் ஒரு இத்தாலிய புனிதை. இறை பற்றாளர்களுக்கு பல வெற்றியை தரும் இவரின் சரிதை. ஜூலை 16, 1194 நிகழ்ந்தது இவரின் பிறப்பு. துறவரத்திற்கு பெருமை சேர்த்ததே இவரின் சிறப்பு. புனித அசிசியாரின் தவக்கால மறையுரை இவரை ஈர்த்தது. புனித அசிசியாரின் தவக்கால மறையுரை இவரை ஈர்த்தது. அதுதான் இவரை அசிசியாரின் குறுமடம் என்ற திருவிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. அப்போது கிளாரா 18 வயது நிரம்பிய இளம்பெண். ஒரு இளம்பெண். இந்த இளம்பெண்ணையும் அசிசியாரைப் போல பெரும் துறவியாக மாற்றினார் இறைவன். புனித கிளாரா ஏழைகளின் புதல்வியர் என்ற துறவர் சபையை துவங்கினார். புனித கிளாரா ஏழைகளின் புதல்வியர் என்ற துறவர சபையை துவங்கினார். இவரும் ஜெபத்திலும் தபத்திலும் அசிசியாரைப் போலவே விளங்கினார். புனித கிளாரா ஏழைகளின் புதல்வியர் என்ற துறவர சபையை துவங்கினார். இவரும் ஜெபத்திலும் தபத்திலும் அசிசியாரைப் போலவே விளங்கினார். இவரின் அர்ப்பண வாழ்வு நம் கற்பனைக்கும் எட்டாதது. இப்புனிதனின் வாழ்வு அசிசியாரின் புனித வாழ்வுக்கு ஒப்பானது. இவரின் அர்ப்பண வாழ்வு நம் கற்பனைக்கும் எட்டாதது. இப்புனிதையின் வாழ்வு அசிசியாரின் புனித வாழ்வுக்கும் ஒப்பானது. இவர் இறைப்பணியில் சேர்ந்தபின் காலணிகள் அணிவதில்லை. நாவுக்கு சுவையூட்டும் மாமிச உணவையும் உண்ணத் துணியவில்லை. இவரது ஜெபமெல்லாம் மௌன தியானம். இவருக்கு மௌன தியானத்தால் கிடைத்தது மகத்தான ஞானம். இவருக்கு முதலில் மடத்தில் வாழும் வரத்தை கொடுத்தது பெனடிக்சியன் துறவு மடம். அந்த மடம்தான் இவரை இவரின் தந்தை தன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல வந்த இடம். இவருக்கு முதலில் மடத்தில் வாழும் வரத்தை கொடுத்தது பெனடிக்சியன் துறவு மடம். அந்த மடம்தான் இவரை இவரின் தந்தை தன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல வந்த இடம். கிளாராவின் தவ முயற்சிகள் பல பிரபுகுல பெண்களையும் ஈர்த்தது. அது இவரின் தாய் ஒடிலோலாவையும் தங்கை ஆக்னேஸையும் இவரோடு சேர்த்தது. ஏழைகளின் புதல்விய சபை பின்னர் கிளாராவின் துறவர சபையாக மாற்றப்பட்டது. அது பின்னாளில் கிளாராவின் துறவர சபை என்றே போற்றப்பட்டது. கிளாரா தன் துறவர சபைக்கு ஒரு சட்டதிட்டங்களை வகுத்தார். அதை தன் சபையின் சட்ட நூலாக தொகுத்தார். அதுவே முதலில் ஒரு பெண் துறவியால் எழுதப்பட்ட சட்டதிட்ட நூலாகும். இதுவும் இறை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஓடியாடி உழைத்த கிளாரா சாத்தானுக்கு பகையான தன் சபையை நற்கரணையின் சுவையோடு சமைத்தார். கிளாரா அச்சபையை அசிசியாரின் துணையோடு தான் கால ஓட்டத்திற்கு தகுந்த விதத்தில் திரு அவையின் சுவையோடு அமைத்தார். ஓடியாடி உழைத்த கிளாரா சாத்தானுக்கு பகையான தன் சபையை நற்கரணையின் சுவையோடு தான் சமைத்தார். கிளாரா அச்சபையை அசிசியாரின் துணையோடு தான் கால ஓட்டத்திற்கு தகுந்த விதத்தில்
திரு அவையின் சுவையோடு அமைத்தார். ஆகஸ்ட் 11, 1253 கிளாரா தன் உலக ஓட்டத்தை முடித்து குருசை சுமந்தவரிடம் பரிசு வாங்க வரிசையில் நின்றார். ஆகஸ்ட் 11, 1253 கிளாரா தன் உலக ஓட்டத்தை முடித்து குருசை சுமந்தவரிடம் பரிசு வாங்க வரிசையில் நின்றார். 1255 திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டர் வழியாக சிரசுக்கு ஒளிவட்டம் தரும் புனிதர் பட்டத்தையும் வென்றார். உலகில் ஒரு மானிடராய் பிறந்தாலும் இப்புனிதியின் ஊனுடல் இவ்வுலகில் இன்னும் அழியாமல் உள்ளது. உலகில் ஒரு மானிடராய் பிறந்தாலும் இப்புனிதியின் ஊனுடல் இவ்வுலகில் இன்னும் அழியாமல் தான் உள்ளது. புனிதர்கள் வானுடலை பெற்ற பின்னும் அவர்களின் ஊனுடல் உலகில் அழியாமல் இருப்பது உலக மானிடருக்கே நல்லது. உலகில் ஒரு மானிடராய் பிறந்தாலும் இப்புனிதியின் ஊனுடல் இவ்வுலகில் இன்னும் அழியாமல் தான் உள்ளது. புனிதர்கள் வானுடலை பெற்ற பின்னும் அவர்களின் ஊனுடல் உலகில் அழியாமல் இருப்பது உலக மானிடருக்கே நல்லது.